Hello friends, welcome to the channel Our Life with Two Kids. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் தான், சிம்பிளான சேமியா கேசரி. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறம் வந்தோடனே நான் 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி போதுமானது. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது சேமியா போட்டுடலாம். இது ரோஸ்டட் சேமியானாலும் நான் டைரெக்டாக போட்டிருக்கேன். இல்லை ரோஸ்டட் இல்லைன்னா நீங்கள் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு தான் குக் பண்ணணும். இப்போது ஒரு லிட்டு போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் சேமியா சூப்பராக வெந்திருக்கு. நான் 1 கப் சேமியாவுக்கு 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. ஸோ இதுதான் கரெக்டான ரேஷியோ. இது மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரை கொஞ்சம் கரையட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாது. சுகர் போட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும். இந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தூள் இல்லைன்னா ஏலக்காய் கூட இடித்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதி வரணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குல்ல. அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கண்டிப்பாக. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது நம்மளோட சேமியா கேசரி. நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலைங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோ கூட ஒரு vlog-ம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஒரு காஃபி குடிச்சிட்டு நல்ல கேசரியெலாம் சாப்பிட்டுட்டு ஒரு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்திருக்கோம். இப்போ டேட்ஸ் சீசன்னால் எல்லா மரத்துலேயும் பார்த்திங்கன்னா டேட்ஸ் நல்லா காய்ச்சிருக்கு. ஸோ அதை ஒரு வாட்டி பார்க்கணுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசை. அதனால் நான், மேத்ரா, ரிஷி 3 பேரும் வெளியே வந்திருக்கோம். ஒரு குட்டி வாக்கிங் தான். ஸோ நீங்களும் எங்கள் கூட வாங்க. பாருங்கள், டேட்ஸ் மரத்தில் பாருங்கள் எப்படி திராட்சை கொத்து கொத்தாக இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள், டேட்ஸில் கொத்து கொத்தாக இருக்குது. ருவைஸ் சிட்டி இது அபுதாபிலேருந்து 2.5 hours ட்ராவல் பண்ணி வரணும். சூப்பராக இருக்குங்க லொக்கேஷன். இங்கே இருக்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ருவைஸ் சிட்டி ரொம்ப பிடிக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் பார்த்திங்கன்னா டேட்ஸ் மரம் தான். இப்போ காயாக தான் இருக்குது. இன்னும் ஆகஸ்ட் மந்த்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பழமாயிடும். அப்போ மரத்துலேருந்தே அதுவே உதிர ஆரம்பிக்கும். லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மரத்துலேருந்து பறித்து ஊருக்கு எட்டு போனோம். இந்த டைம் குவாரண்டைனால் ஊருக்கெலாம் போக முடியல. நீங்களே பாருங்கள், எல்லா மரத்துலேயும் பார்த்திங்கன்னா டேட்ஸ் இருக்குது. எல்லாம் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. ரோட்டில் பாருங்கள், ஒரு ஈக்காக்கா கூட ஆடலை, அப்படி இருக்குது. பாருங்கள், கை கெட்டுற தூரத்தில் கூட டேட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பழமாகிற சீசன் அப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன்.
நம்ம கடையில் வாங்கி டேட்ஸு சாப்பிட்ருப்போம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காண்டி நான் சொல்கிறேன். கடையில் வாங்கி நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி லைவாக பறித்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி இது வந்து நான் எனக்கு கிடச்சிருக்குன்றப்போ ரொம்ப ஹாப்பி ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் வீடியோவாக எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறது அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களே பாருங்கள், கொஞ்சம் இடைவெளியிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேட்ஸ் மரம் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைமில் என்ன பண்ணாங்கன்னா எல்லா டேட்ஸுக்கும் கீழே பார்த்திங்கன்னா ஒரு நெட்டட் பேகு போட்டாங்க. இந்த டைம் குவாரண்டைனால் எதுவுமே பண்ணலை. அந்த நெட்டட் பேகு போட்டால் வச்சுக்கோங்களேன், பழம் பழுத்தாலும் அதுக்குள்ளேயே விழுந்துக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அது எதுவுமே பண்ணலை. மேத்ராவுக்கு வந்து செம்ம என்ஜாய்மெண்ட். ஏன்னா 3 மந்த் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுட்டு இன்றைக்கி தான் வெளியே கூப்பிட்டு வரோம். ஒரு ஜெயிலுக்குள்ளேயே இருந்துட்டு ஒருத்தவங்க வெளியே வந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மேத்ராக்கும். எனக்கும் கூட அப்படி தான். என்னை வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் சமைச்சதை சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி வெளியே வந்து இந்த என்விரான்மெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள், இந்த டேட்ஸ்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு பழம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இங்கே இருக்க குட்டி ஷாப்ஸு பாருங்களேன். எப்படி ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது வந்து 12 kgs கிட்டே இருக்கும். மேத்ரா ஒரு டேட்ஸ் எடுத்திருக்காங்க, அதை உங்ககிட்ட காட்டுறாங்க. மேத்ரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேக் கேர். அவங்க தம்பியை பார்த்திங்கன்னா அவ்வளோ பார்த்துக்குவாங்க. என்னை விட பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்குவாங்க அவங்க. அவ்வளோதாங்க, ஒரு குட்டி ரவுண்ட் முடிச்சாச்சு. இதுதான் நாங்கள் இருக்கிற பில்டிங். இந்த பார்க்கில் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மேத்ரா வந்து நான் ஒரே ஒரு ரைட் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. Hey, super Metra. She hi Sappa. Wow. அவ்வளோதான், வீட்டுக்கு போக ரெடி ஆயாச்சு. நிலா பாருங்கள், சூப்பராக தெரியுது. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அவர் லைஃப் வித் 2 Kids சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.